திருப்புகள் திருப்பம் தரும் திருப்புகள்னு ஒரு விஷயம் 16,000 பாடல்கள் நம்மளுக்கு அருணையனார் கொடுத்தாரு. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1300 பாடல் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த 1300 பாடலை நான் கர்ம ஆராய்ச்சியில் செலக்ட் பண்ணி ஒரு 51 பாடல்களோட படிவம் தான் இப்போ வந்துகிட்டு இருக்கு. நான் திருப்பம் தரும் திருப்புகள். அதே மாதிரி இந்த முருக பக்திலாம் பேசுறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடியே கந்தர் அலங்காரம்ன்ற ஒரு புக்கு, அதுல ஒரு வார்த்தை என் வாழ்க்கையை மாத்துது, ஒரு பாடல் என் வாழ்க்கையை திருத்தி அமைக்குது. அந்த பாடல் இடம்பெற்றது கந்தர் அலங்காரத்துல. என்னோட குருநாதர் ஜெயக்குமார் அண்ணன் தான் நீ முருகனை பார்க்க போறியோ இல்லையோ கோப்பி, ஆனா முருகர் கோயிலுக்கு போனனா காலையில இந்த பாடல் இருந்து படி அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் சொல்றாரு. கந்தர் அலங்காரத்துல 35வது பாடல். நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோளின் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே தோன்றினேன். கிட்டத்தட்ட ஒரு 9-10 வருஷமா இந்த பாடல் எனக்கு அவ்வளவு மனப்பாடம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பாடல் இருக்குன்னு சொல்லி ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இது எந்த புக்ல இருக்குன்னு சொல்லி தேடுறப்போ இறைவன் முருகர் கருணை பாருங்க, விளக்கத்தோட எனக்கு அந்த புக்கு கிடைச்சது. விளக்கத்தோட கிடைக்கிறப்போ கிட்டத்தட்ட கந்தர் அலங்காரத்தில் இருக்கிற பல பாடல்களை நான் ஒரு 13 பாடல் 12 பாடல் செலக்ட் பண்ணி நான் அந்த விளக்கத்தெல்லாம் மிரண்டேன். ஒரு தெய்வம் முருகர் தெய்வம் பாருங்க, கலியுகம் இப்படி இருக்க போது மனிதன் இப்படி துன்பம் அனுபவிக்க போறான், ஒரு வயல அவன் துயரம் அனுபவிக்க போறான், அந்த துயரத்தை மாத்தத்துக்கு ஒரு பாடல் கொடுத்திருக்காரு, ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு பாடல் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நான் ஒரு 12 பாடல் செலக்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் எந்த முருகர் கோயிலுக்கு போனாலும் நான் சொல்ற மந்திரங்களை இந்த பாடல்கள் இருக்கும். அந்த பாடல்களை இந்த முருக பக்தர்களுக்கு கொடுக்கணுங்கம்மா. நிச்சயமா இதுல ஒவ்வொரு பாடலும் அவங்க வாழ்க்கையை மாத்தோம். இதை நம்ம முருகர் பக்தர்களுக்கு காணிக்கையா கொடுக்கணும், இது நீங்க ரெடி பண்ணி கொடுங்கன்னு. அதே மாதிரி அவங்க ரெடி பண்ணி பாடல் ரொம்ப ரொம்ப அதிசயமான ஒரு பாடல், அற்புதமான ஒரு பாடல். சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமுயில் நூல் விரித்தோனை விலங்கவல்லி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துணை போது மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. இந்த பாடலை யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா, எங்கெல்லாம் உங்களை அவமானப்படுத்துறாங்களோ, எங்கெல்லாம் நீங்க தலை குனிஞ்சு நின்று எந்த தப்புமே செய்யாம எந்த பிரச்சனையும் நீங்க போய் மாட்டாம உங்களா தானா பிரச்சனை மாட்டி விடுறாங்க, உங்களை அவமானப்படுத்துறாங்கன்னு நினைக்கிற முருக பக்தர்கள் கண்டிப்பா இந்த பாடல் நீங்க இருந்த இடத்துல பாடுங்க. உங்களால 10 தடவையோ 100 தடவையோ 50 தடவையோ 500 தடவையோ பாடிக்கிட்டே இருங்க. 24 மணி நேரத்துல உங்களோட சூழ்நிலை மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா முருகர் அந்த இடத்துல உயர்த்தோன்னு உங்களால உணர முடியும். அடுத்தது, கோடாத வேதனுக்கியான் செய்த குற்றமேன் குற்றறிந்த தாடானனே தென் தணிகை குமர நின் தண்டை என்றால் சூடாத சென்னும் நாடாத தென் தணிகை குமர நின் தண்டை என்றால் சூடாத சென்னியும் நாடாத கண்ணும் தொடாத கையும் பாடாத நாமம் எனக்கே தெரிந்து படைத்தனே. இந்த பாடல் அர்த்தம் என்னன்னா, இந்த பிறப்பு நான் பிறந்துட்டேன், இந்த பிறப்புல எனக்கு கை கால் மூக்கு எல்லாமே இருக்கு, பேசுற சக்தி இருக்கு, கேட்கற சக்தி இருக்கு, உணர்ற சக்தி இருக்கு, பாக்குற சக்தி இருக்கு. இது எல்லாமே இருந்து நான் முருகனை இன்னும் கும்பிடாம இருக்கேன், இது எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு அரைஞர் முன்னாடி முருக பக்தி இல்லாம இருந்தாரு பாருங்க, அதை குறிப்பிட்டு சொல்றாரு. இவ்வளவும் இருந்து நான் முருகனை விட்டுட்டேனே, இது பெரிய தப்பு, இதுக்கப்புறம் யாரும் இந்த தவறை செய்யாதீங்கன்றதுக்காக எல்லாமே இருந்து முருகனை கும்பிடாம விட்டேனேன்றாரு. அதனால நம்மளுக்கு கிடைச்ச வாழ்க்கை. அதனால தான் எல்லாத்தையும் சொல்லுவேன், தெய்வ குழந்தைகள் எல்லாருமே முருகரோட குழந்தைகள். நீங்க அவங்க எல்லாமே பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆன குழந்தைகள். நீங்க எல்லா விதத்திலும் தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கின்றப்போ ஒரு தெய்வ குழந்தை போய் உங்களை ஹக் பண்ணிட்டு கட்டி பிடிச்சி அவங்களுக்கு ஒரு 4 வார்த்தை ஆறுதலாகவும் அந்த பெட்ரோல்கிட்ட போய் 4 வார்த்தை ஆறுதலா சொல்லிட்டு போங்க. இந்த ஆறுதல் உங்களுக்கு மற்ற இடத்துல யார் மூலயமா கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பாடல் தான் அது. அடுத்த பாடல், அராப்புனை வேணியன் சேருள் வேண்டும் அமிழ்ந்த அன்பார் குராப்பனை தண்டைந்தால் தொழில் வேண்டும் கூடி ஐவர் பராக்கரல் வேண்டும் மனமும் பதைப்பற வேண்டும் ஆனால் இரா பகலாற்ற இடத்தை அறிக்கை எளிதல்லவே. இந்த பாடலை 2 விஷயம் சொல்லுவாங்க. இப்போ சைவம் அசைவம்ன்றாங்கல்ல, அதுல சில ஞானிகள் சொன்ன விஷயம் என்னன்னா, சைவம் அசைவம் அப்படின்னா உங்க மனம் எப்போ அசையுதோ அப்ப நீங்க தெய்வத்தை பார்க்க முடியாது, உங்க மனம் எப்போ அசையாம இருக்கோ அப்ப நீங்க தெய்வத்தை உணரலாம். இதுக்கு ஒரு அபரிவிதமான ஒரு விஷயம் இருக்கிற இடம் குன்றத்தூர் முருகப்பெருமானை நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல வள்ளி தெய்வானி முருகர் உங்களால பார்க்க முடியாது. ஒரு பக்கம் நின்று பார்த்தா தெய்வானை தருவாங்க, ஒரு பக்கம் நின்று பார்த்தா வள்ளி தெரிவாங்க. இந்த 3 பேருமே உங்களால பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா, முருகப்பெருமான் ஒரு விஷயத்தை உணர்த்துறாரு, நீ எது கேட்டாலும் நான் கொடுப்பேன். இந்த பக்கம் வள்ளி இச்சா சக்தி, அந்த பக்கம் தெய்வான ஞான சக்தி, நடுவில் முருகர் கிரியா சக்தியா இருக்காரு. உனக்கு லௌகிக வாழ்க்கை வேணுமா, சந்தோஷம் வேணுமா, பணம் பேர் புகழ் வேணுமா, வள்ளியா மாயிட்டு எடுத்துக்கோ. ஞானம் மற்ற எல்லா விஷயம் வேணுமா, தெய்வான மட்டும் எடுத்துக்கோ. இந்த 3 சேர்ந்து வரணுமா, என்ன பிடிச்சிக்கோ. இதுதான் இதோட பெரிய அர்த்தமே. அதோட சம்மந்தப்பட்டதான் இந்த பாடல். அதுல இந்த மனம் அசையாம இருந்து ஒரு ஸ்டெடியா நின்னா முருகரை உணர்ந்துலான்றதுக்காக இந்த பாடல் அது.